பாதிக்கப்பட்டவர்களை கைவிட்டதாகத்தான் நாம் கருதுகின்றோம். அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கைக்கு எதிர் அறிக்கை போன்ற ஒரு தீர்மானமாகத்தான் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் கூற விரும்புகிறேன். இது திரும்ப என்னத்தை எங்களுக்கு உணர்த்துகின்ற என்றால், மனித உரிமை பேரவை என்றாலும் சரி, ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை என்றாலும் சரி, உலக நீதிமன்றம் என்றாலும் சரி, யாவும் நாடுகளை மையப்படுத்திய இந்த இவைகள் இயங்குகின்றன. எனவே நாடுகளை மையப்படுத்திய இந்த அவைகளில் நாடற்ற தேசிய இனங்களான எங்களுக்கு எங்களுடைய நலன்களையோ எங்களுடைய நீதியோ நாங்கள் பெறுவது என்பது மிக ஒரு சிரமமான விடயம். எனவே இன்றைக்கு வந்த இந்த தீர்மானத்திற்கு நாங்கள் பெரிதாக நான் ஒன்று முகமாற்றமோ கவலையோ ஒன்று நான் சொல்ல மாட்டேன். இதுகள் யதார்த்தத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். ஆனா இந்த யதார்த்தத்திலிருந்து நாங்கள் படிப்பினைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். இதில் நாங்கள் இந்த யதார்த்தத்தின் மூலம் என்ன பாடங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு எவ்வாறு அந்த பாடங்களை எங்களது விடுதலையை நோக்கி நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கு பயன்படுத்தலாம் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது மனித உரிமை பேரவை அது எங்களுடைய போராட்டத்தில் ஒரு களம். மனித உரிமை பேரவை எங்களுக்கு சுதந்திரத்தை பெற்று தரப்போது, நீதியை பெற்று தரப்போது என்று நாங்கள் ஒருபொழுதும் கருதவும் கூடாது. பல்வேறு தளங்கள்ல மனித உரிமை பேரவை ஒரு தளம் என்பதைத்தான் நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதுல இன்றைக்கு இன்னொன்றையும் நாங்க பார்க்க வேண்டும். இன்றைக்கு பூகோள அரசியல் மிக முக்கியமான ஒரு பங்கினை வகிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் இந்த தீர்மானத்தை கூட நீங்கள் எடுத்து பார்த்தா இதுல முதல் இந்த தீர்மானத்தை வரைந்த அந்த நாடுகளில் ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்க நாடுகள் மிக குறைவு. மலாவி அந்த குரூப்ல இருக்கிறபடியா அது இருக்குது. மற்றது கோஸ்டரிக்கா இருக்குது. ஆனால் ஆஸ்திரிய ஆப்பிரிக்க நாடுகளுடைய ஒன்றும் அதில் இந்த தீர்மான வரைவில் ஈடுபடவில்லை. எனவே என்ன நடக்குது என்றால், இப்போ மேற்குலக நாடுகள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும் பொழுது ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் மேற்குலக நாடுகளின் சில நடவடிக்கைகளால், சில கபடமான நடவடிக்கைகளால், இரட்டை வேடம் போடும் நடவடிக்கைகளால், குறிப்பாக பாலஸ்தீனம் தொடர்பாக அவர்கள் அந்த நாடுகள் கொண்டு வருகின்ற தீர்மானத்துக்கான ஆதரவு அங்கு குறைவா இருக்கிறது. எனவே நாங்கள் அவர்களை நேரடியாக சந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை கூறி எங்களுக்காக நீதி கோருவதற்கு அவர்களை கொண்டு வர வேண்டும். அடுத்து இன்னொரு விடயத்தை நான் முக்கியமாக கூற விரும்புகிறேன் என்றால், இப்ப இந்த தீர்மானத்தை வரைந்தது 2 முக்கிய நாடுகள். ஒன்று கனடாவும் பிரித்தானியாவும். இந்த 2 நாடுகள்லையும் நாங்கள் ஒரு பலமிக்கம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பெரிய சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். எண்ணிக்கையை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் ஒரு பெரிய சமூகமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு பலமிக்க சமூகமாக அந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக நாங்கள் இன்னும் மாறவில்லை.